அவள் கையைத்தான் கொண்டு மெல்லத்தான் வந்து கண்ணைத்தான் எப்படி சொல்வேனம்மா. எனக்கு நீங்க நான் சும்மா படிச்சா நீங்களும் படிப்பீங்களா? ஏடி, உன் மூஞ்சில இப்படி சிரிப்பை பார்த்து எம்படி நாள் ஆகுது? உன் மகா எப்ப வந்தாலும் ஒரு ரணக்கலத்தை உண்டு பண்ணிட்டு போயிடுறா. இன்னைக்குதான் நீ பாட்டு படிச்சே நான் கேக்குறேன். எனக்கும் வார்த்தையெல்லாம் தெரியாது, நீ படிச்சதுக்காக படிச்சேன். ஆமா, கொஞ்சம் என் காது பட சத்தமா தான் பாடுறது. ஆமா, நான் என்ன பி சுசிலா அம்மாவா? ஏங்க எனக்கே பாட தெரியாது. சும்மா இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், அதான் ஞாபகத்துல பாடிவிட்டேன். அடப்பாவுமே, கல்யாண நாளா? எப்படி மறந்தேன்னு தெரியலையே. சரி வா கடைக்கு, நான் உனக்கு ஒரு புடவை எடுத்து தரேன். நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு கல்யாண நாளே ஞாபகத்துல வருது. அப்புறம் என்ன புடவை வேண்டி கிடக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஒரு வாரமா உன் மவா பாடா படுத்தி எடுக்கிறா. பணம் பணம் பணம்னு நையா நச்சிருக்கிறா. இதுல எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. நான் என்ன செய்யட்டும்? உன்னை மறக்கணும் நான் நினைப்பேன். இங்க பாரு, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பிபி ஏறிடும் போல இருக்கு. மறந்துட்டேன், மன்னிச்சிரு. வாயேன். புது புடவை உடுத்தினாதான் கல்யாண நாளா? சும்மா இருங்க, நானு சாம்பார் வச்சு அவியல் வச்சு உங்களுக்கு பிடிச்ச பருப்பு பாயசம் செய்யறேன். லீவை போட்டுட்டு ஒழுங்கா வீட்டுல இருங்க. இங்க பாரு, உனக்காக நான் எதுவுமே இது வரைக்கும் வாங்கி தரல. இன்னைக்கு அது நான் ஆசைப்பட்ட மாதிரி நாம வெளியே போய் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே புடவையெல்லாம் எடுத்துட்டு வருவோம். வா. என்ன கேட்க மாட்டீங்க? சரி இருங்க. என்ன இப்படி எல்லாம் பேசுற? எத்தனை நாளாவது நம்ம வெளியே போய் இன்னைக்கு அது கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே போய் சாப்பிட்டுட்டு உனக்கு புடவையெல்லாம் எடுத்துட்டு உனக்கு பிடிச்ச நடிகர் படம் போட்டிருக்கான், அதையும் பார்த்துட்டு வருவோம். என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் 5 நிமிஷத்துல கிளம்பி வரேன். சரிம்மா. ஏடி, எவ்வளவு நேரம் கிளம்புவ? சீக்கிரமா வா. ஏடி, நீயா இது? உன்னை பார்த்தா ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. 5 வயசு குறையல தெரியல. தெரிவேன். நீங்க வேற மாப்பிள்ளையும் பொண்ணும் போன் பண்ணாங்க. இன்னைக்கு அவர் எங்கேயோ ஹோட்டல்ல நமக்காக டேபிள் புக் பண்ணிருக்காராம். அதனால கண்டிப்பா வரணும் அத்தைன்னு சொன்னாரு தெரியுமா? ஏங்க 2 பேரும் நம்மள அங்க வர சொல்லிருக்காங்க. எதுக்கு வீண் செலவு? வேண்டான்னு சொல்லிருக்கலாம்ல. நான் சொன்னா உங்க பொண்ணு எங்க கேக்குறா? இங்க பாருங்க, அவ வந்தே தீரணும்னு நிக்கிறா. நாம கோயிலுக்கு போயிட்டு நேர போய் மகாவை பார்க்க போவோம். இல்லனா கோவிச்சுக்குவா. இது வேறயா? புருஷனும் பொண்டாட்டியும் எங்க வெளியே கிளம்பிட்டீங்க? 2 பேரும் அப்போ சந்தோஷமா தான் இருக்கீங்க, அப்படித்தானே? அங்க என்ன குடும்பமே வச்சு மொத்தமா அவமானப்படுத்திட்டு உட்கார்ந்துருக்கு. நான் என்ன செய்ய ஏது செய்யன்னு தெரியாம கண்ணு மணி பிதுங்கிக்கிட்டு வரேன். நான் கேட்ட பணத்துக்கு 2 பேரும் பதிலே சொல்லல. நீங்க என்னன்னா ஜாலியா வெளியே கிளம்பிட்டீங்க, அப்படித்தானே? ஏமா ருக்கு இப்படி எல்லாம் பேசுற? ஏன் இப்படி அவமானப்படுத்துற? இங்க பாரு, நீ கேக்குற பணம்லாம் எங்க கிட்ட இல்ல. இன்னைக்கு எங்க கல்யாண நாள், ஒரு வார்த்தை அது சொல்லிருக்கலாம்ல. அம்மாவும் நானும் கோயிலுக்கு போறோம். ரொம்ப முக்கியம். கல்யாண நாள் கொண்டாடலனா இப்ப அழுதாக்கும். ஏப்பா இப்படி நடந்துக்கிறீங்க? நான் கண்ணு மணி பிதுங்கிக்கிட்டு வரேன். என்ன இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்க சொல்றாங்க. நான் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம தலை வெடிச்சிரும் போல அங்கிட்டும் இங்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே. நான் மாசமா வேற இருக்கேன். கொஞ்சமாவது என்ன பத்தி நீங்க 2 பேரும் யோசிச்சீங்களா? இந்த வயசுல இப்ப கல்யாண நாள் கொண்டாடலனா என்ன? வாய மூடு. ஏதாவது பேசுன ஆரஞ்சு பண்ணலாம் கழட்டி போடுவேன். நாங்க என்ன செய்யணும்னு நீ சொல்லுவியா? நீ பட்ட கடனுக்கு உன் தலைய கொண்டு அடமான வை. அதை விட்டு போட்டு எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்த. நடக்கிறதே வேற. தைரியம் இருந்தா உன் புருஷனை கூட்டிட்டு வந்து பணத்தை கேளு. அந்த ஆளு வரட்டும், அப்புறம் பேசிக்கிறேன். என்னம்மா ரொம்ப தான் பேசுற? அதுவும் இல்லாம புதுசா ஏன் அந்த மகா எடுத்து கொடுத்தாளாக்கும்? இங்க பாரு, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்த, அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன பேசுற? மகாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? இன்னொரு வார்த்தை அவளை பத்தி ஏதாவது சொன்ன, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மரியாதையா வெளியே போ. ஓ, 2 பேரும் கேண்டில் லைட் டின்னருக்கு கிளம்பிட்டீங்களாக்கும். யாரு மகா கொடுத்த ஐடியாவா? உங்களுக்கு விருந்து தரேன், அந்த ருக்கு வந்தானா வெரைட்டி அடிங்கன்னு சொன்னாளா? ஏப்பா இப்படி இருக்கீங்க? நானும் நீங்க பெத்த பொண்ணு தானே. கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சின்னு ஏதாவது இருக்கா? ஏ ஓ மனசாட்சியே எங்க கொண்டு அடமான வச்ச? நீயும்
இந்த வீட்ல பிறந்தவ தானே. நாங்க உன் அப்பா அம்மா. ஒரு வார்த்தை வாழ்த்து சொல்ல மனசு இல்ல. இன்னைக்கு கல்யாண நாள், கோயிலுக்கு போலான்னு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஒரு வார்த்தை வாழ்த்து சொல்லல, வந்த உடனே பணம் பணம் பணம்னு பிச்சு புடுங்குற. இங்க பாரு, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். உன்னால என்ன முடியுமோ அத பாரு. ஏங்க, இவகிட்ட என்ன பேச்சு? வாங்க போகலாம். போமா போ. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இதுக்கு மேல நீ எனக்கு அம்மாவும் இல்ல, இவர் எனக்கு அப்பாவும் இல்ல. என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. சரிதான் போ. நீ என்ன எங்க மூஞ்சில முழிக்கிறது? நாங்க ஓ மூஞ்சில முழிக்க மாட்டோம். உன்னை பிள்ளையா பெற்றதுக்கு இன்னும் என்னெல்லாம் அவமானப்படணுமோ. இங்க பாரு, இதுதான் நீ இங்க வர கடைசியா இருக்கணும். ஒழுங்கு மரியாதையா வெளிய போ. நான் மாசமா இருக்கேன்னு கூட பார்க்காம என்ன அவமானப்படுத்துறீங்கல்ல, அந்த மகாக்கு மட்டும் ஊரே மெச்சுற மாதிரி வளகாப்பு வச்சுட்டு என்ன பிள்ளைத்தாச்சின்னு கூட பார்க்காம அவமானப்படுத்தி வீட்டை விட்டா வெளியே அனுப்புறீங்க. உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அத காட்டு, இப்ப வெளிய போ. என்னடி இவ இப்படி பேசுறா? இவள நாம தான் பெத்தமா? எனக்கு எரிச்சலா அவமானமா இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா? இவளுக்கு கொஞ்சமாது நம்ம மேல அக்கறை இருக்கா, பாசம் இருக்கா? வந்த உடனே தாம் தூம்னு குதிக்கிறா. நம்ம கல்யாண நாளைக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும்னு கூட தோணல. என்ன பிள்ளை இவ? ஏங்க, அவளை பத்தி இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியுதா? சரியான சுயநலம் பிடிச்சவ. சும்மா அவளை பத்தி பேசிட்டு இருக்கிறத விட்டுட்டு வாங்க கிளம்புவோம். மூடையே கெடுத்துட்டா. நேர முதல்ல கோயில்ல போய் அவளுக்கு சேர்த்து சாமியை கும்பிடுவோம். கடவுளே அவளுக்கு நல்ல புத்திய கொடுக்கட்டும். இவ எந்த கடவுள்கிட்ட போனாலும் இவ திருந்த மாட்டா. ஐயோ, முந்த நாள் உன் மூத்த மவளை அனுப்பி விட்டாளே பணம் கேட்கறதுக்கு. அவ வந்து ஆடினது பத்தாம இவ வேற நேரம் வந்து நிக்கிறா. இவ தான் அவளை தூண்டி விட்டுட்டானே, தெரியாமலா இருக்கும்? ஏங்க, எல்லாம் தெரிஞ்சது தானே? இத பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? மக வேற எதிர்பார்த்துட்டு இருப்பா. முதல்ல கோயிலுக்கு போயிட்டு கிளம்புவோம். வாங்க. இருமா, வரேன். முகத்தை கழுவிட்டு வரேன். நீ போய் பூட்டு சாவியெல்லாம் எடுத்துக்க. சரிங்க. ஜாம்சு, ஜாம்சு, ஓய் ஜாம்சு, ஓய் ஜாம்சு, ஓய் ஜாம்சு. எங்க இருக்க? எங்க இருக்க? அப்படியே வீட்ல ஆள் இல்லன்னுதும் மல்லாக்க பட்டு உடங்கிட்டியா? உனக்கு வேலை வெட்டியே இல்லையா? எழும்பி வா. இங்க வடியா? இல்ல நான் உள்ள வரட்டா? எப்படி வசதி? டேய் வாண்டு, டேய். அட பாவி, இங்க என்னடா? நான் நீ ரூம்ல எல்லாம் இருக்கேன்னு நினைச்சேன். நீ இங்க தான் இருக்கியா? ஆமா, எங்க ஜான்சி டீச்சருக்கு ஃபோன் போட்டு ஜாக்சன் எப்படி படிக்கிறான்னு கேட்டியாமே. இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? சும்மா இருக்க மாட்டியா? டேய், கொஞ்ச நேரம் உங்க ஜான்சி டீச்சர்ட்ட கடலை போடலான்னு பார்த்தேன். அதான் என்ன சொல்றது, அதுக்கு உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆமா, நீ என்ன கிளாஸ் ரூம்ல உட்கார்றதே இல்லையாமே? டீச்சர் வெளியே போன உடனே பெஞ்சு மேல உட்காந்து தாளம் போடுறேன்னு சொன்னாங்க. இங்க பாடி ஜேம்ஸ், இதெல்லாம் தப்பு. இந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு ருக்குச்சிட்டிக்கு மட்டும் தெரிஞ்சது. அப்புறம் பேசுறதுக்கு வாய் எடுக்காது. இங்க பாடு, ஏன் வேலையெல்லாம் சும்மா அப்படியே ஒரு ஜாலிக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து தாளம் போட்டு பாட்டு படிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தேன். அதை வேற டீச்சர் போட்டு குத்திச்சா? இங்க பாடு, நான் உன் விஷயத்த வெளியே சொல்லாம எடுக்கணும்னா நீயும் என் விஷயத்த வெளியே சொல்லாம எடுக்கணும். எப்படி வசதி? சொல்லு, என்ன முழிக்கிற? டீலா நோ டீலா? டப்பாவி லஞ்சமாடா? சரி சரி, டீல். அப்ப சரி. இங்க பாரு, டான்ஸ் டீச்சர்ட்ட கடலை போடுறதுலாம் ருக்குச்சிட்டிக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் உன் தோலை உடிச்சி தொங்க விட்டுரும். எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அந்த டான்ஸ் டீச்சரும் கொஞ்சம் எடக்கு முடக்கான ஆளு. அத புரிஞ்சுக்கோப்பா தம்பி. சும்மா எதையாவது பேசி அப்புறம் வாயெல்லாம் புண்ணாயிர போகுது. டீச்சர் குத்து குத்துன்னு குத்திர போடாங்க. டப்பாவி, சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னா ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு என்னத்துக்கு இந்த தேவையில்லாத வேலை? எல்லாம் ஒரு ஜாலிக்காக தான். நேர போக வேண்டாமா? இங்க பாருடி சித்துப்பூ, நீ செத்த போயிடுவ. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. எதுக்கும் ருக்குச்சிட்டி வீட்ல இல்லனே ரொம்ப தனாவட்டுல அலையற போல. ஆமாடா. ஐயோ, டார்ச்சர் தாங்க முடியல. எங்கடா போனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஸ்கூல் விட்டு வந்த உடனே பேக் அப்படியே தூக்கி போட்டு வெளியே ஜான்சிட்ட ரூமுக்கு போன்னு வந்தனா அப்படியே டுக் டுக் டுக்னு ஒரு சத்தம் கடிச்சு. என்னடா நம்ம வீட்ல இப்படி ஒரு சத்தம்னு திரும்பி பார்த்தா இருக்குதே ருக்குச்சிட்டி. டுக்கு டுக்குன்னு போயிட்டு இருந்துச்சு ஆவேசமா. என்னடா இப்படி போகுது? அதுவும் சந்திரமுகில அப்படியே டுக் டுக்னு மகாராஜா மாதிரி வருவாரே நம்ம தலைவர்
சரியான ஆள்தான்டா. இந்த வீட்ல என்ன நடக்குது உன்கிட்ட கேட்டாலே போதும் போல. கொஞ்சம் காதை கீழே கொண்டு வாங்க. என்னடா சொல்லு. அம்மா வீட்ல எல்லாரும் சொல்லிக்கிறாங்க ஜேம்ஸ் பொண்டாட்டிக்கு தொட நடுங்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அது உண்மையா ஜேம்ஸ்? என்னாச்சு பயபுள்ள இந்த மொழி முழிக்கலாம், அதுவும் திருட்டு மொழி. என்ன ஜேம்ஸ்? என்னடா வயசுக்கு தக்கன பேசாம அதுவும் என்னத்த குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? போமே இந்த பத்திரக்காளி சந்திரமுகி எங்க இருந்து வந்துச்சு? முழிக்கிற மொழியே சடி இல்லையே. சரி எதையாவது சொல்லி சமாளிப்போம். நீங்க என்ன திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்கீங்க? இவன் கூடலாம் சகவாசம். சின்ன பிள்ளைகள் கூட பல்ல பல்ல காட்டிக்கிட்டு என்ன சகவாசம்? அவன் உங்களுக்கு சரி சமமா பல்ல காட்டிக்கிட்டு என்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்களும் ஊ போட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன பத்தி தானே பேசுனேன். டேய் உண்மையை சொல்லுடா. உண்மையை சொல்லட்டா? நீங்க என்ன சிங்கமா புலியா? உங்களை பார்த்து ஐயோ அம்மா சாமி அப்படின்னு பயப்படுறதுக்கு நான் என் சித்தப்பா கிட்ட ஸ்கூல்ல நடந்ததை பத்தி ஃபன்னா பேசிட்டு இருந்தேன். கேக்குறீங்களா? உங்களுக்கு சொல்லட்டா? அது ஒரு கதை. அதை நான் கேட்கணுமாக்கும். ஏங்க இவன் ஒரு ஆளு, இவனுக்கு சரி சமமா பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இங்க வாங்க, வேலை இருக்கு. சரி சரி நீ போ, நான் வரேன். ஆமா கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு அந்த மகா தானே பிடிக்கும்? அந்த ரூம தானே சுத்திக்கிட்டே அலைவ. இன்னைக்கு என்ன அதிசயமா இருக்கு இங்க வந்து நிக்கிற? ஏன் வேவ் பார்த்துட்டு வர சொன்னாலாக்கும்? மகா சித்தி நல்லா பேசுவாங்க, அன்பா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க. அதனால குட்டி பாப்பாவை பார்க்கறதுக்கும் மகா சித்தியையும் ஜான் சித்தப்பாவையும் பார்க்கறதுக்கும் அங்க போவேன். நீங்க எப்பா பார்த்தாலும் எடிஞ்சு எடிஞ்சு விடுவீங்க. அதான் இன்னைக்கு நீங்க வீட்ல இல்லைன்னு நினைச்ச உடனே அப்படியே என் சித்தப்பா ஜேம்ஸ பார்க்க வந்தேன். போதுமா? இல்லனாலும் ஒன்னு நாய் தூக்கிட்டு போயிரும். பேசுற பேச்ச பாரு, பெரிய சித்தப்பா. இவன் ஒண்ணும் பெரிய சித்தப்பா இல்ல, சின்ன சித்தப்பா. இங்க சீக்கிரமா வாங்க. ஐயோ ஜேம்ஸ், எப்படிதான் இந்த சந்திரமுகிய சமாளிக்கிறியோ தெரியல. உன் பாடு கஷ்டம்தான். நினைச்சா படிடாம இருக்கு உன் நிலைமைய. ஆனா என்ன செய்யறது? சாரி ஜேம்ஸ், நீ கொஞ்சம் சுதாரிச்சுக்கோ. நான் வரட்டா? அடப்பாவி, உனக்கு நக்கலா இருக்கா? நக்கலும் இல்ல விக்கலும் இல்ல. உன்னை நினைச்சா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. சடி சடி என்ன செய்யறது? எல்லாம் நம்ம தலைவிதி. என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும்னு சொல்லுவாங்க. உனக்கும் அதுதான் நடந்திருக்கு. டோன்ட் வரி, எல்லாம் சரியாயிடும். கூலா எடுத்துக்கோ. சரியா? சரி நான் போய் ஜான் சித்தப்பாவை பார்க்கறேன். வரட்டா? எங்க எம்பட்டு நேரம் வர போறீங்களா இல்லையா? ஜேம்ஸ், சந்திரமுகி சத்தம் குச்சிட்டு ஓடு. ஆமாடா வர்றேன்டா. சரி சரி போயிட்டு வா போயிட்டு வா. இவன் நிலைமை நினைச்சா நமக்கே படிடாம இருக்கு. ஆனா என்ன செய்யறது? யார் யார் தலையில என்னென்ன எழுதி இருக்குன்னு சொல்லுவாங்களோ ஆட மாதிரி தானே நடக்கும். சரி ஜான் சித்தப்பா என்ன செய்யறான்னு போய் பாப்போம். என்னடி அம்மாவும் பொண்ணும் ரெடியா கிளம்பி நிக்கிறீங்க? ஏங்க நீங்க தானே ஹோட்டல் புக் பண்ணிடுறேன், உங்க அம்மாவும் அப்பாவுக்கும் இன்னைக்கு ட்ரீட் கொடுப்போம் வர சொல்லுன்னு சொன்னீங்க. நான் வேற அவங்கள வர சொல்லிட்டேன். இம்பட்டு நேரம் ஆகி இப்போ வந்து நிக்கிறீங்க. என்னது, உங்க அம்மாக்கும் அப்பாக்கும் ட்ரீட் கொடுக்கணுமா? அடியே பணம் என்ன மரத்துலயா காய்க்குது? ஏங்க சும்மா ஏதாவது சொல்லணும்னு சொல்லாதீங்க, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். நான் புடவையெல்லாம் கலத்தி போட்டுருவேன். அப்படியா? அப்ப இப்பவே கழுத்து. போங்க. ஏங்க உண்மையை சொல்லுங்க, நீங்க வரேன்னு சொல்லி தானே நான் இம்பட்டு நேரம் ரெடி ஆகி நிக்கிறேன். இப்போ இப்படி சொல்றீங்க? ஐயோ மகா, ஏன் இப்படி இருக்க? இரு, 5 மினிட்ஸ்ல குளிச்சுட்டு ரெடி ஆயிடுறேன். இன்னும் அத்தையும் மாமாவும் வரல, வரட்டும். உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தான். சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. எனக்கு என்னமோ மாதிரி ஆயிட்டு தெரியுமா? ஏய் லூசு, எதுக்கெல்லாம் நீ இப்படி பயப்படுற? ஏங்க போகும்போது ஜாக்சனையும் ஜெனி பாப்பாவையும் கூட்டிட்டு போவுங்க. அதுக்கு என்ன, இப்பவே போனை போட்டு ரெடியாக சொல்லு. ஃபோன் போட்டுலாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நானே வந்துட்டேன். எங்க சித்தி போடா? குட்டி பாப்பா, தங்க பாப்பா, பட்டு பாப்பா, என்ன பண்றீங்க? சொல்லுங்க அண்ணன், நான் உன் அண்ணன். நீ என்ன சித்தப்பா, இங்க என்ன நடக்குது? ரொமான்ஸ் விட்டுட்டு இருக்க சித்தியே, போய் குளிச்சிட்டு சட்டன ரெடி ஆகு. எங்க போடான்னு சொல்லு சித்தப்பா. ஏய் வாளு, ஓவரா தான் வாய். இரு சொல்றேன். எங்க போடுறோம்னா, இன்னைக்கு மகாவோட அம்மாக்கும் அப்பாக்கும் கல்யாண நாள். அதனால நாம எல்லாரும் சேர்ந்து ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம். வாவ், சூப்பர் சித்தப்பா. ஆனா நீ வெஜிடேரியன் சாப்பிடல போடுவ. அது நமக்கு செட் ஆகாது. நமக்கு ஏத்த மாதிரி ஏதாவது சொல்லு. ஃபிஷ் ஃபிங்கர், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் நூடுல்ஸ் இப்படி வாங்கிட்டடனா சொல்லு. இல்ல அண்ணே, என்னைய விட்டுட்டு போலாம்னு நினைக்கிறியா? எங்க போய் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட போட? நானும் வருவேன். சித்தி பாப்பா, நம்ம ரெண்டு பேரும்
பண்றேன் சரியா? சரிடி தங்கம், நீங்க 2 பேரும் போய் கிளம்பிட்டு வாங்க சரியா? இப்ப பாடமா கட்டிட்டு 5 மினிட்ஸ்ல சூப்பர் Dress போட்டு வரேன் சரியா? அண்ணே ஒடியா போவோம். நானும் போய் Dress மாட்டு வரேன் சரியா? சரிங்க செல்லம், சீக்கிரமா வாங்க. அதுக்குள்ளேயும் சித்தப்பாவும் குளிச்சுட்டு ரெடி ஆயிரேன் சரியா? ஓகே டன். அண்ணே வாங்க. சரிடி பாப்பா. ஓய், இந்த ட்ரெஸ்ல இந்த சாரில எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு உன்னை பார்த்தேன், அந்த மாதிரியே இருக்கு தெரியுமா? இருப்பேன். நீங்க மட்டும் எப்படி இருக்கீங்க? நீங்களும் அப்படியே தான் இருக்கீங்க. போய் குளிச்சுட்டு வாங்க, கிளம்புவோம். செல்லக்குட்டி, என்ன பண்றீங்க? நீங்க சமத்தா போய் கட்டில இருந்துகிட்டு அம்மாவை முதுகு தேய்க்கிறதுக்கு அனுப்பி விடுறீங்களா? உத வாங்குவீங்க. என் பொண்ணு இன்னும் வளர்ற வரைக்கும் என் மடியிலையும் கையிலையும் தான் இருப்பா. போய் குளிச்சுட்டு வர வழிய பாருங்க. அடியே, இதுக்குதான் முதுகு தேய்க்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வைக்கிறேன்னு சொன்னேன், கேட்டியா? தேய்ப்பாங்க. ஏங்க போய் குளிக்க போறீங்களா இல்லையா? சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க. இததான் சொல்லுவாங்க, தானும் படுக்க மாட்டா தள்ளியும் படுக்க மாட்டான்னு. இங்க முதுகு தேய்க்கிறதுக்கே இந்த பாடா இருக்கு. இருக்கும். போறீங்களா? தீ கூப்பிடுச்சா? ஐயோ அம்மா, அம்மாவை நினைச்சாலே பயமா இருக்கு. நான் போய் குளிச்சுட்டு வரேன் சரியா? சரிங்க.